الحمدلله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அமீரே ஜமாத் அவர்களே, கைமே ஜமாத் அவர்களே, மர்கஸ் ஜிம்மிதாரான்களே, அருமைக்குரிய உறுப்பினர்களே, ஊழியர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய பணிகளில் மிக முக்கியமானது தாவா. அடிப்படையான பணிகளில் முதன்மையானதும் தாவாதான் என்பதை நாம் அனைவர்களும் அறிந்திருப்போம். ஆனால் அந்த தாவாவினுடைய முக்கியத்துவத்தின் மிக அம்சமானது அமளி என்பதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் பார்க்கலாம், புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஷஹாதத், அமலி, இகாமத்தி ஸலா, இகாமத், அமல், ஈத்தா இஸ்ஸகா, ஈத்தா, அமல், வதஸௌமு ரமலான், தஸூமு, அமல். எல்லாவற்றையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் ஃபிஅல் என்ற ரீதியிலே வரும். அது ஹஜ்ஜுல் பைத்த மனிஸ்ததா இஸ்ததா, அமல், ஃபிஅல் என்ற அடிப்படையிலே அதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ்நாட்டில் தாவத் இகாம் என்பது, தாவா பணி என்பது மிக இலகுவாக ஈஸியாக நடைபெறுகின்ற ஒரு விஷயம். முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் மிக தோஸ்தாக, மிக நெருக்கமாக பழகுகின்ற ஒரு சூழல் தமிழகத்தில் அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். ஆகவேதான் தமிழகத்திலே தாவத்து பணியை நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வைத்திருக்கிறோம். அதாவது குர்பத், ஹித்மத், தாவத். குர்பத் என்ற ரீதியிலே மக்களுடன் பழகுவது, ஹித்மத் என்ற ரீதியிலே தேவைகளை நிறைவேற்றுவது, தாவத் என்ற ரீதியிலே நமது குறிக்கோளை அவர்கள் மத்தியிலே என்ன செய்வது, குறிப்பிட்டு காமிப்பது. இதுதான் தமிழகத்திலே உறுப்பினர்கள், ஊழியர்கள் அனைவர்களுக்குமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வைத்து, ஒரு நெறிமுறையாக வைத்து நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பாலிசி புரோகிராமிலே தமிழகத்திலே தாவாவிற்கு நாம் மிக முக்கியமான களத்தை கொடுக்கிறோம். அதிலே நாம் பல்வேறு விதமான பணிகளை செய்து வருகிறோம். அதிலே முதன்மையானது இண்டிவிஜுவல் தாவா. இண்டிவிஜுவல் தாவா என்பது நமது அடிப்படை அம்சமாக இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், நமது ஊரிலே, நம்மிடத்திலே திருப்பத்தூர் என்ற ஒரு ஊர், அதிலே ஜமாத்தினுடைய ஒரு உறுப்பினர் ஷஃபி என்பது அவருடைய பெயர். தாவாவின் மீது அதிக ஆர்வமுடையவர். எழுத படிக்க தெரியாது, அவருக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஆனால் மிக திறம்பட தாவாவில் அவர் களம் காணுவார். டீ கடையிலே உட்கார்ந்து தாவா செய்வார், போற வழிகளில் எல்லாம் தாவா செய்வார், பஸ்ஸிலே உட்கார்ந்து போகும் பொழுது தாவா செய்வார். அப்படி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் சாதாரண மக்களிடத்தில் அல்ல, உயர்நிலை மக்களிடத்திலும் செய்வார். அலுவலகத்துக்கு சென்றால் அலுவலகத்தில் உயர்நிலை நபரிடத்தில் செய்வார். அப்படித்தான் கோர்ட்டிலே ஒருவர் அவருக்கு நண்பராக கிடைத்தார். அவருக்கும் அந்த வக்கீலுக்கும் தாவா செய்தார். அந்த வக்கீலுக்கும் தாவா செய்தார். குறிப்பிட்ட நேரத்திலே அவர் அதிகமான கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். அந்த நேரத்திலே ரகீப் சாப் அவர்கள், ஜமீல் சாப் அவர்கள், மற்றவர்கள் போகும் பொழுதெல்லாம் அவரிடம் அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்ல வைப்பார். ஒரு நேரம் ஷஃபி சாப் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. இதை கேள்விப்பட்டு அந்த வக்கீல் வருகிறார். வந்த மாத்திரத்திலே அவரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஏழ்மையான வீடு, ஏழ்மையான வீடு, வசதியற்ற சூழலிலே வாழ்கிறார். அப்பொழுது அவருக்கு உள்ளத்திலே ஒன்று வந்தது,
நம்மிடத்தில் இவர் இப்படி பழகினாரே, இஸ்லாத்தை பத்தி எல்லாம் சொன்னாரே, சரி நம்ம அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்து பார்ப்போம் என்று சொல்லி அந்த நேரத்திலே கொஞ்சம் பணம் கொடுக்கிறார். மருத்துவ செலவிற்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறாரு. ஆனா அவர் வாங்க மறுக்கிறார். இல்லை, எனக்கு இறைவன் அருள் செய்திருக்கிறான், இது தேவையில்லை என்று குறிப்பிட்டு காமிக்கிறார். அவருக்கு இன்னும் ஆச்சரியமாகிறது, வாய்ப்பு கிடைக்க போகும் பொழுது இவர் வாங்க மறுக்கிறாரே என்று சொல்லி. ஒரு நேரத்திலே அவர் உள்ளத்திலே யோசிக்கிறார், இல்லை இது உண்மையான அழைப்பு, இது சரியான அழைப்பு என்று சொல்லி ஒரு கட்டத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இதே மாதிரி நிறைய பேர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். அடுத்து எங்களுடைய டாஸ்க் பேஸ்டு ஒர்க்கிலே மஸ்ஜித் விசிட், முஸ்லிம் அல்லாதவர்களை அழைத்து பள்ளிவாசலிலே வைத்து தொழுகை என்றால் என்ன, ஒது என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, கபருஸ்தானிலே அடக்கம் செய்வது என்றால் என்ன, இது பூரா அவங்களுக்கு விளைக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் வராங்க, ஒரு நிகழ்ச்சியாகவே ஒரு ஈவெண்டாகவே அதை நாம நடத்தினோம். இந்த சூழலே அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஜெயின் மதத்தை சேர்ந்தவர், அவர் கோல்டு வியாபாரம் செய்கிறார். அந்த வியாபாரிகள் சங்கத்துடைய தலைவரும் கூட. அவர் வந்து சுத்தி பார்க்கிறாரு, பள்ளிவாசல பூரா சுத்தி சுத்தி பார்க்கிறாரு. அந்த ஹவுஸ் இருக்கும், அந்த ஹவுஸ்ல உத்து பார்க்கிறாரு. கடைசியில் அவர்கிட்ட வந்து பேட்டி கேட்டோம், எப்படி அப்படி சொல்லிட்டு. அப்படி பேட்டி கேட்க போகும்போது சொல்லுகிறார், நான் அங்கு இங்கும் பார்த்தேன், எங்கேயுமே அருவா இல்லை, தல்வாது இல்லை, எங்கேயுமே குண்டு இல்லை, பாம் இல்லை, அது இல்லை இது இல்லை. அமைதியான ஒரு சூழல் நிகழ்கிறது மஸ்ஜிதுகளிலே. மஸ்ஜிதிலே அமைதியான ஒரு சூழல் நிகழ்கிறது. நான் இதை எனது சங்கத்தினர்களுக்கு சொல்லுவேன், பள்ளிவாசல் என்றால் இப்படித்தான் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி அவருடைய சிந்தனையை அவர் மாற்றிக்கொண்டார். அவர் RSSக்கு டொனேஷன் வழங்கக்கூடியவர். அப்படிப்பட்ட நபருடைய உள்ளத்திலே இந்த மஸ்ஜித் விசிட் என்பது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியது. இன்னொரு ஊர் மன்னார்குடி என்ற அந்த ஊர், அங்கே இந்த சென்ற ரமலானிலே ஒரு முடிவெடுத்தார்கள், எங்கெங்க உறுப்பினர்கள் ஊழியர்கள் இருக்கிறார்களோ அங்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் ஊழியர்களும் அந்த முஸ்லீம் அல்லாதவர்களாக கலந்து வாழ்வாங்க. ஒரே தெருவில் முஸ்லீமும் இருப்பாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களும் இருப்பாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா, அங்க உள்ள ஹல்கா முடிவெடுக்கிறது, அமீர் மக்காமி முடிவெடுக்கிறாரு. எப்படி என்று சொன்னால், உங்க தெருவில் இருக்கக்கூடிய உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாரையும் அழைத்து நீங்கள் இஃப்தார் கொடுக்க வேண்டும், இஸ்லாம் பற்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதே மாதிரி செய்தார்கள். 17 ஸ்ட்ரீட் 17 ஸ்ட்ரீட்டில் அவர்கள் அதை வைத்தார்கள். ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டில் வைத்தும் அது வைக்கவில்லை. ஏனென்றால் அங்கு இருக்கின்ற ஒரு முஸ்லிம் அல்லாத பெண்மணி அதை எதிர்த்தார். உடனே நம்முடைய பெண்கள் பட்ட பொறுப்பு மகளிர் அணியினர்கள் GIO மக்கள் அங்கு சென்று அந்த பெண்மணிக்கு இஸ்லாம் குறித்த சில விஷயங்களை குறிப்பிட்டு காமித்தார். அப்போது அவர் நேரடியாக மக்காம் அமீரிடத்தை வந்து, எங்கள் தெருவிலும் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துங்கள், அதனுடைய முழு செலவையும் அனைத்து செலவினங்களையும் நானே ஏற்றுக்கொள்வேன் என்று குறிப்பிட்டு காமித்தார். இதுதான் அமளி நமூனா என்ற அம்சத்தின் அடிப்படையில் வருகிறது. ஆக பெருமிக்க அருமை சகோதர சகோதரிகளே, இன்னும் இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்பினரும் ஊழியரும் எல்லா ஃபேமிலியோடும் தொடர்பு இருக்கணும், நான் முஸ்லிம் ஃபேமிலியோட தொடர்பு இருக்கணும். அந்த ரீதியிலே ஒரு நாள் ஒரு கிராமம், இஸ்லாத்தை தழுவிய கிராமம், குராயூர் என்று அதற்கு பெயர். அந்த ஊரிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக பிரபல்யமான ஒருவர் இருக்கிறார். அருணன் என்பது அவருடைய பெயர். பெரிய எழுத்தாளர்.
நல்ல பேச்சாளர். அவரும் அவர் குடும்பத்தினரும் அங்கு வருகிறார்கள். விருந்துக்கு அழைக்கப்படுகிறது. இஸ்லாம் குறித்து அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அதை அவர் உள்வாங்குகிறார். கடைசியாக என்ன செய்தார் தெரியுமா? சமரசம் மேக்சின் ஒன்று ஜமாத் தமிழ்நாடு சார்பாக வெளியிடப்படுகிறது. அதிலே தௌஹீத் குறித்து அவர் கருத்து எழுதினார். அவருடைய எத்திக்ஸ். ஆனால் அவர் தௌஹீத் குறித்து என்ன செய்கிறார்? கட்டுரை எழுதுகிறார். மிக பிரபலியமான ஒரு கட்டுரையாக அந்த கட்டுரை அமைந்தது. அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய தகவல் மையம் என்று உண்டு, IIC என்று சொல்லி, இஸ்லாமிக் இன்ஃபர்மேஷன் சென்டர். சென்னையிலே அது ரொம்ப பிரபல்யமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதன் மூலமாக தொடர்பு கொண்ட ஒரு டாக்டர் செந்தில் என்பது அவருடைய பெயர். அவர் அந்த சூழலிலே அந்த அட்வர்டைஸ்மெண்டை பார்த்துகிறார். அட்வர்டைஸ்மெண்டை பார்த்து அலுவலகத்துக்கு வருகிறார். அலுவலகத்துக்கு வந்து அவர் குர்ஆன் வாங்குகிறார். குர்ஆன் வாங்கி படிக்கிறார். படித்து முடித்ததற்கு பின்னால் ஒரு மாசத்தில் மீண்டும் எங்களுடைய அலுவலகத்துக்கு வருகிறார். வந்தவுடன் அவர் கேட்கிறார், நான் இதை படித்ததற்கு பின்னால் நான் மருத்துவம் பார்க்கின்ற ஒவ்வொருவர்களுக்கும் இந்த குர்ஆனை கொடுத்து அனுப்ப வேண்டும். மருத்துவம் பார்க்கின்ற ஒவ்வொருவர்களுக்கும் நான் இந்த குர்ஆனை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். அந்த நேரத்தை அவர் சொல்கிறார், குர்ஆனை வாங்கி கொண்டு செல்கிறார். இதுவரைக்கும் 4000 குர்ஆன், 4000 குர்ஆன் தன்னை பார்க்க வருகின்ற அந்த மருத்துவம் பார்க்க வருகின்ற நோயாளிகளுக்கு கொடுத்திருக்கிறார். 1,00,000 குர்ஆன் கொடுக்க வேண்டும், 1 லாக் குர்ஆன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய மனதிலே நினைத்து இப்பொழுதும் அந்த தொடர்பிலே இருந்து கொண்டு இருக்கின்றார். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, அது மட்டும் அல்ல, அழைப்பியல் விளம்பரங்கள், விளம்பரங்களின் மூலமாக, அட்வர்டைஸ்மெண்டின் மூலமாக நாம் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்கிறோம், குர்ஆன் குறித்து சொல்கிறோம். அப்படி ஒரு விளம்பரம் எங்களது IFT நிறுவனத்தின் சார்பாக ஜமாத் அலுவலகத்திற்கு பின்னால் ஒரு பெரிய போர்டு வைத்திருக்கிறோம். அந்த போர்டை பார்த்த ஒருவர், ஒரு நாத்திகர், இறை மறுப்பாளர், அவருடைய பெயர் பெரியார் தாசன், அவர் பார்த்துவிட்டு வருகிறார். குர்ஆன் வாங்குகிறார், படிக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இல்லை, ஒரு மிக பெரும் தாயியாக மக்களிடத்திலே அவர் பிரபலமாகிறார். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் எங்களுடைய ஒவ்வொரு பணிகளும் அமனி நமூனா என்ற ரீதியிலே எங்களுக்கு வருகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் பார்க்கலாம், கிராமங்கள் கிராமமாக நாங்கள் அழைப்பு பணி செய்வோம். கிராமம் கிராமமாக நாங்கள் அழைப்பு பணி செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு கிராமம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த கிராமத்தில் அருமை சகோதர சகோதரிகளே, 55 ஃபேமிலிஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது. நாங்கள் அந்த ஊருக்கு போறோம், மேலும் இஸ்லாத்தை சொல்வதற்காக. போலீஸ் வகைராக்கெல்லாம் தடுக்கிறாங்க, இருந்தாலும் போயிட்டோம். அப்படி போனதற்கு பின்னால் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்க. நாங்க தௌஹீத் சொல்றோம், ரிசாலத் சொல்றோம், குர்ஆன் குறித்து சொல்றோம், தொழுகை ஸலா குறித்து சொல்றோம், எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்லி முடிஞ்சிருச்சு. ஒரே ஒருவர் எழுந்திருக்கிறார், 70 வயது இருக்கும், 70 years old. ஒரு நபர் எந்திருக்கிறார், நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன், தௌஹீத் அல்ஹம்துலில்லாஹ் மே சமத் மே ஹை, ரிசாலத் சொல்லுகிறார், புரிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஆகிரத் குறித்து வரப்போகும்போது சொல்கிறார், எனக்கு அதில் கூடுதல் விளக்கம் தேவை, எனக்கு கூடுதல் விளக்கம் தேவை, மோர் இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைன்னு சொல்றாரு.
ஆனால் நாங்க எந்திரிக்கிறோம் பதில் சொல்றதுக்கு. அப்பொழுது அவருடைய ஃப்ரெண்ட் அதே வயசு எந்திரிக்கிறாரு, அங்கிருந்து எந்திரிக்கிறாரு. 6 மாசத்திற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. அவர் சொல்கிறார், நீ ஒரு விவசாயி, நீ ஒரு விவசாயி. நெல் விதைத்தால் என்ன ஆகிறது? மண்ணோடு மண்ணா போகிறது. நெல் விதைத்தால் மண்ணோடு மண்ணா போய் வருகிறது. சம்பா விதைத்தால் சம்பா, பொன்னி விதைத்தால் பொன்னி, ஆம் விதைத்தால் ஆம், நாரேல் விதைத்தால் நாரேல். நீ உன்னை புதைத்தால் நீ மூத்தா போயிட்டேன்னு சொல்லி சொன்னா உன்னையே திருப்பி எழுப்புவதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்கின்றார். நாங்கள் பதில் சொல்லவில்லை, அதற்கு அவர் பதில் சொன்னார். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, அமலி நமூனா என்பது ஃபீ நஃப்ஸி, ஒவ்வொருவர்களும் இண்டிவிஜுவல் ரீதியிலே செய்தால் மட்டுமே அது பலன் அளிக்கும். அது மறுமையிலே உங்களுக்கும் பலன் அளிக்கும். ஃபமன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸிஹி ஃபமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி ஃபமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸிஹி ஃபமன் தஸக்கா ஃபஇன்னமா யதஸக்கி லினஃப்ஸிஹி வமன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸிஹி ஃபமன் தஸத்தக ஃபஇன்னமா யதஸத்தகு லினஃப்ஸிஹி. ஆக இண்டிவிஜுவல் ரீதியிலே மக்களுக்கு மத்தியிலே சொல்ல போகும் பொழுது நமூனா, எக்ஸ்பீரியன்ஸ் அனைத்தும் நமக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அந்த ரீதியிலே நாளை மறுமையிலே நான் செய்த அமல்கள் கபருக்கு பின்னால் ஆகிரத்திலே சான்று பகரக்கூடிய, ஷஹாதத் தரக்கூடிய வகையிலே நமது பணிகள் சார்ந்த விஷயங்கள் அமைவதற்குண்டான வாய்ப்பையும் வழிமுறையையும் அல்லாஹ் தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.